அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, என் பிள்ளைக்கு வயசு கூடிட்டே போகுதுங்க. எத்தனையோ வரன் பார்த்து எதுவுமே அமைய மாட்டேங்குது. அப்படின்னு கவலைப்படுற பெத்தவங்களா நீங்க? இல்லன்னா நமக்கு வர்ற வாழ்க்கை துணை நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல குணமுள்ளவங்களா அமையணுமே அப்படின்னு ஏங்கக்கூடியவங்களா நீங்க? கவலையே படாதீங்க. ஜாதகத்துல எப்பேற்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், அத அடியோடு தகர்த்து உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணைய உங்ககிட்டவே சேர்க்கக்கூடிய 2 மகா சக்தி வாய்ந்த ஆன்மீக வழிபாடுகள பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்முடைய காரிய தடைகளெல்லாம் நீக்கக்கூடிய விநாயக பெருமானின் வழிபாட்டு ரகசியத்த பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாவே ஜாதகத்துல செவ்வாய் தோஷமோ இல்லைன்னா கலத்திர தோஷமோ இருந்தா திருமண பேச்சுக்கள் தட்டி போயிட்டே இருக்குங்க. இதுக்கு ரொம்ப சிறந்த வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விடிய காலையில உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சுத்தமான பசும்பால் வாங்கி விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்யணுங்க. பால் அப்படின்றது சந்திரனுடைய காரகத்துவம் கொண்டதுங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அங்காரகனுடைய நாளுங்க. செவ்வாய்க்கிழமையில விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்யும் போது ஜாதகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தோட வீரியம் அடியோட குளிர்ந்துடுங்க. வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் உங்களுடைய திருமண தடைகளை வேரோடு அறுத்து 3 மாசத்துக்குள்ள வரன் உங்களை தேடி நிச்சயமாகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாருங்க. உங்க வீட்டுல திருமணம் நிச்சயமாக கமெண்ட்ல வினை தீர்க்கும் விநாயகா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தடைகளை நீக்கக்கூடிய விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்யக்கூடிய பரிகாரத்தை திருமண தடை இருக்க ஆண்களோ இல்லைன்னா பெண்களோ, அப்படி இல்லைன்னா அவங்களுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸோ யார் வேணுனாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாங்க. இதுக்கு அடுத்தபடியா 2வது வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, பலருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஏக்கம் இருக்குங்க. நமக்கு அமைய போற துணை நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கான விட சனிக்கிழமை கிரிவலத்துல தாங்க இருக்கு. சனிக்கிழமை அப்படிங்கிறது ஆயுள் காரகனான கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய சனி பகவான கூறிய நாளுங்க. அன்றைய தினம் சிவபெருமானின் சொரூபமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை மனதார கிரிவலம் வரணுங்க. சனிக்கிழமைகளில கிரிவலம் வரும்போது நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளையும் பித்ரு சாபங்களையும் அடியோடு நீங்குங்க. கர்ம வினைகள் நீங்கினாலே உங்களுடைய எண்ண அலைகளுக்கு பொருத்தமான உங்க மனசுக்கு மிக மிக சிறந்த பொருந்தி போகக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கை துணை உங்களை தேடி வர்றது நிச்சயங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை உங்களை சீக்கிரமா தேடி வர கமெண்ட்ல ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. இந்த 2 வழிபாடுகளையும் ஏதோ ஒரு வாரம் செஞ்சிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுடக்கூடாதுங்க. தொடர்ந்து 5 வாரங்க, ஒரு வாரம் கூட விடுபடாம செவ்வாய்க்கிழமை விநாயகர் வழிபாட்டையும் சனிக்கிழமை கிரிவலத்தையும் முழு நம்பிக்கையோட செஞ்சுட்டு வரணுங்க. நீங்க கிரிவலம் போகும்போது மனசுல உலக விஷயங்களையும் ஊர் கதைகளையும் பேசிக்கிட்டு நடக்காம நமசிவாயா அப்படின்ற மந்திரத்தையோ இல்லைன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையணும் அப்படின்ற வேண்டுதலையோ மட்டுமே நினைச்சிட்டு அமைதியா கிரிவலம் வரணுங்க. இந்த 5 வாரங்கள் முடியறதுக்குள்ளவே உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய எல்லா சுப யோகங்களும் கூடி வந்து திருமண பேச்சுக்கள் மிக மங்களகரமாக முடியறத நீங்களே கண் கூட பார்க்கலாங்க. முழு நம்பிக்கையோட செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த எளிய ஆன்மீக வழிபாடுகளை உங்க வாழ்க்கையில செய்ய தொடங்குங்க. உங்க வீட்டுல சீக்கிரமா கெட்டி மேல சத்தம் கேக்குங்க. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.